உங்களுடைய கோடிங் எல்லாமே டீகோடாக மாற்றும் போது இந்த பல பிறவிகளாக நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயமும் இந்த பிறவியில் கிடைச்ச பெற்றோரோட ஜீனும் நீங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட ஒரு கேரக்டரும் இவை எல்லாத்தையும் நீங்கள் மோல்டு பண்ணி சமநிலையை சமம் செய்வது தான் பார்த்தீங்கன்னா சமாதின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேரக்டரை நீங்கள் மோல்டு பண்ணி சமன் செய்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் சமம் செய்த பின்பு உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிடும். ஞானம் கிடைச்சிருச்சுன்னா மனிதனாக உணர்வீங்க. இந்த 20% தான் நீங்கள் மனிதனாகவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த 20% இந்த 80% கரைத்து இந்த 80%ஓட எண்ணிக்கையை குறைத்து சமநிலையாக கொண்டு வரும் பொழுது இந்த 20ம் இந்த 80ம் ஆவரேஜ் ஹியூமனாக நீங்கள் பிஹேவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் என்ன துன்பத்தை விளைவித்தாலும் அதை எப்படி அணுகணும், எப்படி பிஹேவ் பண்ணணும். நீங்கள் தான் இப்போ ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இப்போ நீங்கள் 80% குணாதிசயத்தை 20% மனிதநேயம், அன்பு, கருணை எல்லாமே இந்த 20% ஆவரேஜ் கொண்டு வரும் பொழுது நீங்கள் சமநிலைக்கு உங்களுடைய மனம் செயல்படும் பொழுது அவுட்புட்டில் நீங்கள் ஒரு ஞானி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. இதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆணவம், கண்மம், மாயை இந்த போன்ற தீய உணர்வு எல்லாமே இந்த கேரக்டர்னால வடிவமைக்கப்படி